அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ குருபியோ நமஹ. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகா பிரியவா அனுபவங்கள் தொடரில் மகான் தன் பக்தர்களை எந்தெந்த விதத்திலெல்லாம் வந்து பல அற்புதங்களை நிகழ்த்தி எப்படி அவர்களை காத்துண்டு வரார்னு பார்த்துட்டு வரோம் இல்லையா. இன்று வரை மகான் தன் கருணை மழையால் எப்படி தன் பக்தர்களை காத்து ரட்சிக்கிறார்னு பார்த்துட்டு வரோம். இதில் முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னா, தன் பக்தர்களிடத்தில் மகான் எதை எதிர்பார்க்கிறார்? அவரோ ஒரு சந்நியாசி, அவர் என்ன எதிர்பார்க்கணும்? ஆனால் உண்மையான பக்தி, நம்பிக்கை, ஸ்ரத்தை, குருநாதரை நம்பி அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்ளும் அந்த பக்குவம் இருக்காங்கிறத மட்டும்தான் பார்க்குறார். அவர் எந்த நாடாக இருந்தால் என்ன, எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தால் என்ன, எந்த குலமாக இருந்தால் என்ன, எந்த மொழியை பேசுபவராக இருந்தால் என்ன, இதற்கு நாம் சில உதாரணங்களை முன்னமேயே பார்த்திருக்கிறோம். அதே வகையில் அதே வரிசையில் தான் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு மிகச்சிறந்த அனுபவம். பிரபல நாட்டிய கலைஞர், தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு பிரபல நாட்டிய கலைஞரின் நண்பர் மிஸ்டர் ராபின்சன். அவர் யார் அப்படின்னா, சவுத் கரோலினா யூனிவர்சிட்டியில், அமெரிக்காவில் சவுத் கரோலினா யூனிவர்சிட்டியில் கிரேக்க வேதாந்தத்தை பற்றி ஆராய்ச்சி செய்யும் ஒரு பேராசிரியர். பல மாணவர்களுக்கு கிரேக்க வேதாந்தங்களை பற்றி சொல்லிக் கொடுப்பவர். அவர் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர், எதையுமே ஆராய்ந்து செயல்படக்கூடிய ஒருத்தர். அவர் தன் அனுபவத்தை பகிர்ந்துருக்கார். அவர் ஒரு முறை சென்னை வரார், தன்னுடைய குழுவோடு வரார். எதற்காக? நம்முடைய வேதாந்தங்களை பற்றி ஆராய்ச்சி செய்து அதிலிருந்து தான் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொள்வதற்காக மிஸ்டர் ராபின்சன் அப்படிங்கிறவர் இந்தியாவுக்கு வரார். அப்படி இந்தியாவிற்கு வந்தவர் சென்னைக்கு வரார். அப்படி வரும்பொழுது தன் நண்பரிடத்தில் கேட்கிறார், இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி நிமித்தமாக நான் வந்திருக்கேன். ஆக இந்த ஊரில் இருக்கும் குருமார்கள், மகான்கள் இவ்வாளையெல்லாம் பார்த்து அவர்களிடத்தில் ஓரிரு வார்த்தைகள் சம்பாஷித்தால் கூட ஒரு தெளிவு கிடைக்கும், அதிலிருந்து ஒரு கண்டென்ட் இருக்கும்னு அவர் தான் மிகவும் ஆராய்ச்சி செய்தவராச்சே. அப்படி கேட்கும் பொழுது இந்த நண்பர் சொன்ன அந்த பதில் என்னென்னா, நீங்கள் நேர காஞ்சிக்கு போங்கோ, காஞ்சியில் மகாபெரியவர் இருப்பார், அவரை போய் பாருங்கோ, அவரை போய் நீங்கள் பார்த்து வேண்டின்றேனாக்கா உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, இந்த குழு மொத்தமாக அப்படியே காஞ்சிக்கு போகிறார்கள். காஞ்சிபுரம் என்றாலே பல கோயில்கள் உண்டு இல்லையா. இவர்கள் இந்த மொத்த குழுவும் சிறு சிறு குழுக்களாக பிரிந்து, ஒருத்தர் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறது, இன்னொருத்தர் ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு போகிறது, இன்னொருத்தர் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போகிறது, இன்னொரு குழு சின்ன குழு காஞ்சி ஸ்ரீமடம் போகிறதுன்னு தீர்மானித்து ஒவ்வொரு பக்கமாக போகிறார். அப்படி காஞ்சி ஸ்ரீமடத்திற்கு வந்தவர் தான் இந்த ராபின்சனும் அவருடைய நண்பரும். இங்கே ஸ்ரீமடம் வரா, இதுவும் ஏதோ கோவிலாக இருக்கும் போல இருக்குது, அது மாதிரி தான் இருக்குது, அங்கங்கே மக்கள் நிறைய பேர் வரா போகிறா, கூட்டமாகவே இருக்கே, கோவில் மாதிரி தான் போல இருக்குன்னு உள்ளே வரா. அப்படி உள்ளே வந்து எல்லாரையும் பார்க்குறா, எல்லாரும் வரிசையில் நிற்கிறா, சில பேர் அமர்ந்துன்ருக்கா, யாருக்காகவோ காத்துன்ருக்கா அப்படிங்கிறது அந்த ராபின்சன் அவர்களுக்கு புரிகிறது. அவரும் கொஞ்ச நேரம் நிற்கிறார். அப்படியே தூரத்தில் பார்த்தா ஒரு சாதாரணமான ஒரு கயிற்று கட்டில், ரொம்ப எளிமையாக இருக்குது. இந்த கயிற்று கட்டிலின் மேல் ஒரு வயசானவர், ஒரு முதியவர் வந்து உட்காந்துட்டுருக்கார். அவர் ஒரு காவி நிற வஸ்திரத்தை மட்டுமே உடுத்திண்டு அதில் உட்காந்துண்டு எல்லார்கிட்டையும் வருகிறவர்கள் செல்கிறவர்கள் என்னென்ன கோரிக்கைகள்லாம் சொல்கிறாலோ அதெல்லாம் காது கொடுத்து கேட்டுண்டு ஏதோ பிரசாதம் கொடுத்துட்டே இருக்கார். இதைத்தான் இவர் பார்க்கிறார். இவர் இவ்வளவு எளிமையாக இருக்காரே, ரொம்ப சாதாரணமானவராக இருக்காரே, தோற்றத்தில் இவரை பார்ப்பதற்காக இவ்வளவு கூட்டம் இருக்கிறது அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே இருக்கார். அப்போது அந்த கூட்டத்தை சற்று விலக்கி கொண்டு ஒரு மாணவர், ஸ்ரீமடத்தின் சிஷ்யர் தொண்டர் ஒருத்தர் அப்படி இவாள்கிட்ட வரார். இவள்கிட்ட வந்து, நீங்கள் தான் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். இவருக்கு ஒரே ஆச்சரியம், இப்போ தானே இங்கே வரோம், நம்ம அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கோன்னு யார்கிட்டையுமே சொல்லலையே அப்படின்னு இவர் யோசிக்கிறார். சரி, நம்மளுடைய தோற்றத்தை பார்த்து அப்படி கேட்கலாம் இல்லையா. அப்படின்னாலுமே அடுத்த கேள்வி இவர்களை இன்னமும் திடுக்கிட செய்கிறது. இதில் ராபின்சனுங்கிறது யார் அப்படின்னு இந்த சிஷ்யர் கேட்குறார். இவருக்கு ஒரே ஆச்சரியம், தான் யார், எங்கிருந்து வந்துள்ளோம் எதையுமே சொல்லலை.
ஆனாலும் தன்னுடைய பேரையும் எங்கிருந்து வந்துள்ளோங்கிறதையும் அந்த மாணவர் அந்த சிஷ்யருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அடுத்த ஒரு விஷயம், இந்த ராபின்சனுங்கிறவருக்கு மட்டும் உள்ளே வர்றதுக்கு உத்தரவாயிருக்கு அப்படின்னு அந்த சிஷ்யர் ஸ்ரீமடத்தின் தொண்டர் சொல்லும் பொழுது இவர் ஒரே ஆச்சரியத்தில் மூழ்கி போய் நான் தான் ராபின்சன் அப்படின்னு அவர் சொல்கிறார், அறிமுகப்படுத்திக்கிறார். அவரை அழைச்சிண்டு அந்த சிஷ்யரும் போகிறார் முன்னாடி. இப்படி போய் மகான் முன்னாடி போய் இவர்களே நிறுத்தியதுமே இப்படி வந்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சொடக்கு போட்டு ஒரு அழைப்பு. சற்று அப்படி தூரத்தில் அவருக்கு அருகிலேயே பார்வை விழும் அந்த இடத்திலேயே அவரை வந்து அமரச் செய்து கொள்கிறார் சுவாமிகள். அப்படி அவர் அமர்ந்ததுமே இவர் எங்கிருந்து வர, யார், என்ன படிச்சிருக்கா, எந்த கேள்வியுமே கேட்கலை, அவருமே எதுவும் சொல்லலை ஆரம்பத்தில். ஆனால் அந்த இடத்துல உட்காந்துட்டு அப்படி மகானை பார்க்குறார். அப்படி மகான் வரவா போகிறவாளுக்கெல்லாம் பிரசாதம் கொடுக்குறார், எல்லார்ட்டையுமே பேசுகிறார், அனைவரின் கோரிக்கைகளையும் கேட்டுக்கிறார். ஆனால் அவரை பார்க்க 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 இத்தனை நாள் அவருக்கு எங்குமே கிடைக்காத ஒரு தெளிவு ஏற்படுகிறது. அவர் அங்கு அமர்ந்துருந்தது கொஞ்ச நேரமாக இருந்தாலுமே அந்த நேரத்தை தன்னால் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியவில்லை அப்படின்னு அவர் பகிர்ந்துருக்கார் தன் அனுபவத்தில். எவ்வளவோ மகான்களை பார்த்திருந்தாலும் காஞ்சி மகா சுவாமிகளை பார்த்த அனுபவம் மிக மிக அலாதியானது. அதை விவரிக்க வார்த்தைகளே இல்லைன்னு சொல்கிறார். எனக்கு எத்தனை கேள்விகள் இருந்ததோ அத்தனை கேள்விகளையும் நான் கேட்காமலேயே அவரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொண்டேன் என்பதை அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார். இப்போ மகானை பார்த்து நான் எதுக்கு வந்திருக்கேங்கிறத சொல்லிவிட்டு அவருடைய ஆசிகளை வாங்கிட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு இவர் கிளம்பிட்டார். அப்படியே பல காலங்கள் ஆறுது. இவர் சென்னையிலிருந்து கிளம்பி அமெரிக்கா சென்றாலும் மகானின் நினைவு இவரை விட்டு அகலவில்லை. இப்போ பார்த்தாலும் காஞ்சி மகா சுவாமிகளை நினச்சிண்டு அவரை பற்றி பேசிண்டு அவருடைய நினைவாகவே இருந்து வருகிறார் இந்த ராபின்சன். அப்படியே பல காலம் ஆறுது. ஒரு நாள் என்ன ஆறுது, இவருடைய ஆராய்ச்சிக்காக மேலும் சில தகவல்கள் தேவைப்படுகிறது. அப்போது சரி மறுபடியும் நாம் இந்தியா செல்வோம், சென்னைக்கு வருவோம்னு சொல்லிட்டு அப்படி சென்னைக்கு வந்து எம்பசியில் ரீச் ஆகிட்டு தன்னுடைய நண்பர் முதல்ல ஸ்ரீமடம் போக சொன்னாரே அந்த நண்பருக்கே ஃபோன் பண்ணுறார். அந்த நண்பரும் ஃபோன் எடுத்துட்டு உங்கள் ஊரில் காஞ்சி சங்கராச்சாரியார் இருந்தாரே அவர் நல்லா இருக்காரா, சௌக்கியமாக இருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். அது 1994 மே மாதம் நிகழ்கிறது. 1994 அப்படின்னு சொன்ன உடனே நம் நினைவிற்கு வருவது என்னது, காஞ்சி மகான் சித்தி அடைந்து பிருந்தாவன பிரவேசம் செய்த ஆண்டு. அது ஜனவரி 8ஆம் நாள் இல்லையா. இவர் இந்த மே மாதம் வந்து அமெரிக்காவிலேருந்து சென்னை வந்து தன் நண்பருக்கு ஃபோன் பண்ணி காஞ்சி மகா பெரியவர் நன்னா இருக்காரா, நலமாக இருக்காரான்னு கேட்டதுமே அந்த நண்பர் சொன்ன பதில், இல்லை சார், காஞ்சி மகா பெரியவர் சித்தி அடைஞ்சுட்டார், பிருந்தாவன பிரவேசம் பண்ணிட்டார், இப்போ அவரை நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னதும் அவர் ரொம்ப ஸ்தம்பிச்சு போயிட்டாராம். அப்படியா, அவர் சித்தி அடைஞ்ச நாள் ஜனவரி 8 இல்லை 9 இருக்குமா அப்படின்னு கேட்டாராம். இந்த நண்பருக்கு உடனே தூக்கி வாரி போட்டது. அது எப்படி சார் அவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன், உங்களுக்கு அவர் சித்தியான நாளே தெரியாது, நான் தான் சொன்னேன், சித்தியான விஷயத்தே நான் தான் சொன்னேன், அப்புறம் எப்படி நீங்கள் மிகச்சரியாக ஜனவரி 8 இருக்குமான்னு கேட்கிறேன். ஆமாம், ஜனவரி 8 தான் அவர் சித்தியானார், என்ன எப்போ அப்படின்னு கேட்டபோது தான் அவர் சொல்கிறார், ஜனவரி 8 அன்னைக்கு எனக்கு ஒரு மிக மிக வினோதமான ஒரு கனவு வந்தது மேடம். அது என்ன கனவுனா, நான் என்னுடைய அறையில் இருக்கேன், அப்போது யாரோ ஒருத்தர் காவி வஸ்திரத்தோடு எனக்கு முன்னாடி வந்து நின்னாங்க. யாருன்னு பார்த்தா காஞ்சி மகா சுவாமிகள். அவர்கிட்ட நான் பேசுறதுக்குள்ள அவருடைய கையை 3 தடவை இப்படி ஆட்டினார். அவர் ஆட்டின விதம் எனக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னாக்க குட்பைன்னு சொல்கிற மாதிரி இருந்தது. இவர் எதுக்கு இப்படி வந்து நமக்கு இந்த சமயத்தில் குட்பை சொல்கிறாருன்னு அவர் கிட்ட நான் போகிறதுக்குள்ளே அப்படியே போய் மறைஞ்சு போயிட்டார். அப்புறம் என் கண்ணுக்கு அவர் தெரியல. ஆனால் இது கனவா இல்லை அவர் எனக்கு வந்து சொன்ன விஷயமானு தெரியல, எனக்கு அது ரியாலிட்டி மாதிரி தான் இருந்தது. இந்த விஷயம் நடந்தது ஜனவரி 8ஆம் தேதி 1994ஆம் ஆண்டு. அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னதுமே இந்த நண்பரும் அப்படியே வெலவெலத்து போயிட்டார். எப்படி நம் பாரத தேசத்தில் தமிழகத்தில் காஞ்சியில் ஒரு சின்ன இடத்தில் ஒரு மடத்தில் வசித்திருக்கும் நம் மகா சுவாமிகள் அதே சமயத்தில் தன்னையே நினைத்திருக்கும் ஒரு தொண்டருக்காக எவ்வளவு கடல்களை கடந்து தூர தேசங்களை கடந்து அங்கே போய் அவருக்கு பை பை சொல்கிறார் அப்படின்னா
மகான் மேல் நாம் வைத்திருக்கும் பக்திக்கு தான் எவ்வளவு சக்தி. நாம் எங்கே இருந்தாலும் அந்த பூரணமான பக்தியோடு நாம் மகானை நினச்சிண்டோம்னா நாம் எதிர்பார்க்காத சமயத்தில் கூட மகான் நமக்காக வந்து அருள் மழையை பொழிவார். இதை கண்ணீரோடு அந்த ராபின்சன் என்பவர் அப்படி சொல்லி விவரித்து நம் மகா சுவாமிகளின் தீவிர பக்தராகவே இருந்தார் என்றால் அது நம் மகானின் கருணை இல்லாமல் வேறென்ன? இது மட்டுமா, இன்னமும் வெளிநாட்டிலிருந்து எவ்வளவோ அன்பர்கள் வழி தெரியாமல், ஆன்மீக பாதையில் வழி தெரியாமல், ஒளி தெரியாமல் காஞ்சியில் வந்து நம் மகா சுவாமிகள் இடத்தில் வந்து சரணடைந்து பின்னர் மிகுந்த ஞானமும் மன அமைதியும் பெற்றனர் என்றால் அது நம் மகா சுவாமிகளின் பெருமை எந்த அளவுக்கு பரவி இருக்கிறது என்பதை நமக்கு காட்டுகிறது. நாம் செய்யக்கூடியது என்னது? மகான் என்ன சொன்னாரோ, என்னவெல்லாம் நமக்காக போதித்தாரோ என்ற வரையில் அதையெல்லாம் கடைபிடித்து இல்வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக வாழ்ந்து மகானின் சொல்படி நிகழ்ந்தாலே மகானின் அருள், மகானின் கருணை நமக்கு என்றென்றும் உண்டு. சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்ஜே வாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.